கியர் பாக்ஸை பார்த்தீங்களா? நஷ்டமும் போயிருப்பேனே. சரியான நஷ்டம். போன முறை நஷ்டம் 3 லட்சம் நஷ்டம். 3 லட்சம் நஷ்டம். என்ன மழைடா இது. போட்டாச்சு மோசம். ஸோ அதால் ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு பைக்கை பார்க் பண்ணிட்டு தான் வரேன். அப்போ ஒரு வீடு வந்து 20 கோடிக்கிட்ட வருமா? கோ டோன்ட் கோ டோன்ட் கோ. இந்த இடத்துல மாட்டி நின்றுட்டேன் பாப்பா. அந்த இடத்துல ஆட்டக்காரன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாமல் நின்றான். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இலங்கையிலே மலை நாட்டில் நுவரெலியாங்கிற ஒரு இடத்துல தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று போடுவோம். உள்ளுக்கு வந்தோடனே வளப்பக்கமாக நம்ம முன்னுக்கு இருக்கிற அந்த ரூமுக்கு உள்ளே போயிட்டு தான் நம்ம போஸ்ட் கார்டெல்லாம் போடையிலும், விரும்பின இடத்துக்கு நம்ம போஸ்ட் கார்டு போடையிலும், வெளிநாட்டுக்கும் போடையிலும், லோக்கலுக்கும் போடையிலும். ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படியான போஸ்ட் கார்டெலாம் இருக்குது, எங்கே போடுற இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் வாங்க. இதில் நம்மளுக்கு விருப்பமான ஒரு போஸ்ட் கார்டை தெரிவு செஞ்சு அந்த போஸ்ட் கார்டை எடுத்து நம்ம விரும்பினாக்களுக்கு போஸ்ட் பண்ணிடலும். விரும்பின இது ஒன்று எழுதி போஸ்ட் கார்டுன்னு போடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இப்படியான கரடு முரடான பாதைகளை எல்லாம் தாண்டி ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த நீர்வீழ்ச்சியை எங்கே போய் பார்த்தோம், எப்படியான நீர்வீழ்ச்சி, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நாங்கள் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். இதுக்கு முதல் இருக்கிற வீடியோ அந்த வீடியோ தான். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் வந்துட்டு கமெண்ட்டில் போடுறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகலாம். அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த பக்கம் இது உள்ளுக்கு போட போட்டாச்சு. அதுதான் நூறுலேயே பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கதா. ஸோ அதுக்கு முன்னுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. போய் கார்டெல்லாம் போட்டுட்டு போகிறோம். இப்போ அடுத்த பயணம் எங்கிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்கிறேன். இப்போ நான் அந்த சைடில் இருக்கிறது விக்டோரியா கார்டன். சரி ஓகே போம். இப்போ நாங்கள் சரியாக பதுலில் பண்டாரவில் அவிசாவில் போகிற பாதையில் தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். வழியில் ஒரு காரை கண்டம் எப்படின்னு பாருங்க. ஹோசல் நம்பரை காட்டிங்க போகலாம். பார்க்குக்கு முன்னுக்கே தான் நிற்கிற கார். எப்படி பார்த்தீங்களா கார்? எப்படி கியர் பாக்ஸை பார்த்தீங்களா? நம்பர் இருக்கா? 4 ஸ்ரீ நம்பர். வேண்டா கோல் எடுங்க. நம்பருக்கு சேலுக்கு நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் குரோக்கரி பார்க்குக்கு முன்னுமே தான் நிற்கிறேன். கிழங்கு உருளைக்கிழங்கு லீக்ஸ் எவ்வளோ போகுது? எவ்வளோ? 200 கிலோ. இது கிழங்கு எவ்வளோ போகுது? 320 ரூபா. நம்பர் 1 கிழங்கு என்ன? ஒரு உருளைக்கிழங்கு தான் நல்ல கிழங்கு, டேஸ்டான கிழங்கு. நீங்கள் எங்கே? இங்கே உங்களுடைய இது அவங்களோட அங்கே இருக்குண்ணே. நஷ்டமும் போயிருப்பேண்ணே. சரியான நஷ்டம். போன முறை நஷ்டம் 3 லட்சம் நஷ்டம். 3 லட்சம் நஷ்டம். லீக்ஸ் எல்லாம் 20 மீட்டர் இருக்குது கிலோ. இந்த மலைக்கு எல்லாம் அடிப்பட்டேண்ணே. அந்த டைமில் என்ன செய்வீங்க? 3 லட்சம் நஷ்டம் தான். சமாளிச்சு போட்டு இருக்கு. எல்லாம் கடை வாங்கி அங்கே
நீங்கள் பிறந்ததே எல்லாம் இங்கே தானா? ஓ இங்கே தான். அங்கே தங்குறதுக்கு எவ்வளோ வரும்? எங்கே அங்கே லிட்டில் இங்கிலாந்து தங்குறேன்டா எப்படியும் ரூமுக்கு 35 வேணும்ண்ணே ஒரு ரூமுக்கு. குறைஞ்ச விலை அதுதானா? அதான் நாங்கள் தான் வேலை. நீங்கள் என்ன செய்கிறீங்க அங்கே? நின்று 1 வருஷம் ஆச்சு. தோட்டம் கிடைக்கும், தோட்டம் செஞ்சு. சும்மாவும் பார்க்க உள்ளு கூட மாட்டாங்கண்ணே? விட மாட்டாங்க. ரூம் புக் பண்ண தான் உள்ளே போயிடும். கோடின்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்யக்கூடாது. இப்போ வந்து 20 கோடி மேலே போகும். 20 கோடின்னு சொன்னால் வாங்குறதுக்கா? சொந்தமாக வாங்கி இருக்கேன். சொந்தமாக தான் எடுக்கிறாங்க எல்லாரும். கொழும்புல இருக்காரு கலகி சார். அவர் வந்து செஞ்சு விற்கிறாங்க ஒவ்வொரு வீடாக நம்ம சொந்தமாக வாங்கலும். வாங்கிட்டு நம்ம போட்டு ஆள்கள் வருவாங்க. ஆள்கள் தங்குறதுக்கும் கொடுக்கலும், நம்ம எல்லாம் செய்யலும். ஒரு நாளைக்கு 80,000 அப்படி வரும். வருமேண்ணே தங்கி. அப்போ ஒரு வீடு வந்து 20 கோடிக்கிட்ட வருமா? 20. நீங்கள் வேலை செய்கிறப்ப எவ்வளவு? 7 கோடி. 7 கோடி. அம்மா எல்லா வீடும் கொடுத்தாச்சு. அப்போ எல்லா வீடும் எங்கே? நம்மளோட இலங்கை ஆக்கள் தானே வாங்கிக்கிற? லோக்கல் தானே இல்லை அவுட் சைட்டும் வாங்கிக்கிறா? வெளிநாட்டுக்காரன் வாங்கிக்கிறான். ஆமிக்காரன் வந்து வெளியூரில். அது அந்த அந்த அது நாங்களே அப்படியே போயிருக்கு. ஏன் விட்டீங்க வேலையை? சம்பளம் பார்த்தாதுண்ணே. அப்போ 20 கோடிக்கு கொடுக்குறாங்களுக்கு சம்பளம் கொடுக்கலவா? சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் பத்தாது. அந்த இடத்துல லீஸை அறுவடை செய்கிறாங்க. கேட்ட வாங்குவோம்னு சொல்லி கொஞ்சம் இது இந்த பிளொக்கை அந்த முதலாளிமார் அப்படியே பேசி எடுப்பாங்களாம். மொத்தமாக பேசி எடுத்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒன்றும் பார்க்குறோன்னாங்க. பார்ப்போம் போயிட்டு. பதுல்ல டவுனுக்கு பண்டாராவில் டவுனுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். தின்ன போகிறேன், சாப்பிட போகிறேன். கடை ஒன்று பார்த்து பகல் சாப்பாடை நம்ம ஃபிட்டாக அடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னால் 9 ஆர்ச் பிரிட்ஜ், வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம். போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பண்டார வேலையில் சாப்பிட்டுட்டு அப்போ அங்கேருந்து எல்லைக்கு வந்தோம். 9 ஆர்ச் பிரிட்ஜை பார்க்க தான் வந்தோம். பைக்கில் கொஞ்சம் தூரம் ஓடி வந்த உள்ளுக்கு சரியான ஏற்றம் இறக்கம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பைக்கில் மூவ் பண்ணல, டேஞ்சர். அந்தளவுக்கு ரோட்டு மோசம். ஸோ அதால் ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு பைக்கை பார்க் பண்ணிட்டு தான் வரேன். அந்த வீட்லேயும் ஆக்கள் ஒருத்தருமே இல்லை. ஸோ சேஃபாக இருக்குமென்னு நினச்சி வச்சுட்டு வரேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. தேன் பூஜை களைச்சி விட்டானு யாரோ. சரி இல்லை அதுவாக வந்துச்சா தெரியல. அந்த சைடில் ஓவர் ஆகி போகலை. ஏற்கனவே ஒரு தரம் பூச்சி ஊற்றி பெரிய பிரச்சனையாக மூடி வர வரும். Don't go. எல்லைக்கு வாரதுக்கு 2-3 பாதைகள் இருக்கு. அதில் லேசான பாதை தான் இந்த வழங்குற இந்த பாதை. ஆனால் சரியாக இந்த இடத்துக்கு திருவில்ல தான் நம்ம வரணும் புக் பண்ணிவிட்டு. ஆனால் நம்ம இந்த பாதைக்கு வாரத்துக்கு லேசான ஒரு ரூட் ஒன்று இருக்கு. அந்த ரூட்டில் வந்து முடிச்சுன்னா வாகனத்தில் மிச்ச தூரம் வரலாம் உள்ளுக்கு வந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தான் நம்ம இந்த திருவில்ல புக் பண்ணிவிட்டு ஹையர் பண்ணி வரையிலும் இந்த இடத்துக்கு. ஆனால் லேசான பாதை, எங்களை மாதிரி நடந்து கஷ்டப்பட்டு வர தேவையில்லை.
இந்த இடத்துல மாட்டி நின்றுட்டேன் பாப்பா. அந்த இடத்துல ஆட்டக்காரன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாமல் நின்றான். அம்மா எப்பா பைக் இந்த சைட்லாம் வச்சு பைக் இருக்கி வந்த ரோட்டை பாருங்க மக்கள். எவ்வளோ bike. Are you tired? Are you tired? இந்த பாதையால் தான் நாங்கள் போனோம். இது ஒரு வழி. இதே மாதிரி இன்னும் நிறைய 3 வழிகள் இருக்குது. அதால் போனால் லேசாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் எல்லையிலிருந்து வெளியாகி போயிட்டுருக்கோம். மலை என்று சொன்னா என்ன மலைடா இது? அண்ணாமலையா இல்லை இலங்கையில் இருக்கிற எல்லா ராக் வேற லெவல் ராக். பைக் ஸ்டார்ட்ல இல்லை விட்டா போய்த்துரு 100க்கு மேலால ப்ரெக்கில் தான் வரல. லைட்டாக ப்ரெக் முன் ப்ரெக்கில் எப்படி எல்லா ராக் வேற லெவல் ராக். ஓகே மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் போன முடிச்சு எல்லாம் நீர்வீழ்ச்சி வரும். ராவண எல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் அதை காட்டிட்டு அதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன். இரவே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 150 கிலோமீட்டர் ஓடணும் ஊருக்கு போய் சேர்றதுக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. அதே மாதிரி மக்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ see you next வீடியோ. இந்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம், தரமான வீடியோவில். பாய். டைம் இப்போ சரியா 9 மணி வந்துட்டோம் நம்மளோட ஊருக்கு. இப்போ தற்போதைக்கு இறகாமத்தில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் டைம். கரும்பு தோட்டம் இந்த சைடில் பாருங்கள். கரும்பு வாங்க, கரும்பு சாப்பிடுவோமா? இறக்காம இந்த சைடில் இறக்காம